501 551ன்னு கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு நம்பரில் 3 நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. 561ங்கிறது வந்து. ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 12/7/2025 காருண்யா ட்ரா நம்பர் 714க்கு எடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். 11/7/2025 எஸ்கே ட்ரா நம்பர் 11. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லைவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தேங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 561ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. அதே போல் சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் போர்டில் 1 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. ஏபி ஏசி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 51ங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பா. பார்த்தீங்கன்னா தெரியும். 501 551ன்னு கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு நம்பரில் 3 நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. 561ங்கிறது வந்து. ஸோ இது போல் வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் போயிடும். நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்போர்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம். ட்ரா நம்பர் அண்ட் ரிசல்ட்டை தான் நான் எழுதியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பருக்கு இருந்து ஆல் போர்டில் ஒரு நம்பர் வருது. அது எந்த நம்பருங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎல் ட்ரா நம்பர் 8க்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 667ன்னு வந்திருக்கு. இதிலிருந்து நம்பர் வந்து உட்காரல. நெக்ஸ்ட்டு காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 579க்கு 114ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதிலே மிஸ் ஆகிருக்கு. எஸ்கே 10ங்கிற ட்ரா நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 657ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதுலேயும் நம்பர் உட்காரல. காருண்யாவில் 713ங்கிற ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட்டில் 227ங்கிறதுல 7ஆம் நம்பர் வந்து போர்டில் உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்எம் ட்ரா நம்பர் 10க்கு 0ங்கிறது போர்டில் உட்காந்துருக்கும். பிடி 10ங்கிற ட்ரா நம்பருக்கு இந்த 1ங்கிறது போர்டில் உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 475ல் பார்த்தீங்கன்னா 140ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதில் 4ங்கிறது வந்து போர்டில் உட்காந்துருக்கு. டிஎல் ட்ரா நம்பர் 9க்கு 124ங்கிற ரிசல்ட் வந்துச்சு. இதில் உட்காரலை. நெக்ஸ்ட்டு காருண்யா ப்ளஸ் 580ங்கிற ட்ரா நம்பருக்கு 766ங்கிற ரிசல்ட் வந்துச்சு. இதுலேயும் நம்பர் உட்காரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கே 11ங்கிற ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட் 561ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது போர்டில் உட்காந்துருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதில் வந்து உட்காந்துருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து அந்த ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா காருண்யா 713ல் வந்து 7ங்கிறது உட்காந்துருக்கு. அப்போ காருண்யாலேருந்து நமக்கு ஒரு நம்பரில் வந்து இந்த நம்பர்லேருந்து எடுக்கிற கெஸ்ஸிங்கில் ஏதோ ஒரு நம்பர் உட்காருங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம் இதிலிருந்து ஒரு நம்பர் உட்காருது. பிடி இதிலிருந்து ஒரு நம்பர் உட்காருது. ஸ்ரீசக்தி இதிலேருந்து ஒரு நம்பர் உட்காருது. இது மாதிரி எந்த ட்ராக் வருது, என்ன இதில் அடிக்கிறாங்கங்கிறத வந்து இதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கே ஏற்கனவே எஸ்கேயில் வந்து மிஸ் ஆனது அடுத்து வந்து எஸ்கேயில் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு நம்பர் உட்காருது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். காருண்யா ப்ளஸ் வந்து டபுள்ஸ் அடிச்சிருப்பாங்க 114. ரெண்டாவது காருண்யா ப்ளஸ் வந்து டபுள்ஸ் தான் அடிச்சிருக்காங்க, பார்த்திங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு காருண்யாலையும் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க 227ங்கிறது. நாளைக்கு விளையாட போகிற காருண்யாலும் பார்த்திங்கன்னா 714ங்கிற ட்ரா நம்பரில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு 180% வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்.
66க்கு ஆப்போசிட் என்னென்னா 1, அதனால் 11ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 66க்கு ஆப்போசிட் 11ங்கிற வர வேண்டியதை தான் 61ன்னு அடிச்சிட்டாங்க. இங்கே 22ன்னு ஒரு டபுள்ஸ் வந்திருக்கு ஏபியில். இது நாளைக்கு இங்கே ஆப்போசிட்டில் 77 அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே நண்பா, சரி இன்றைக்கி நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் என்னங்கிறது பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்தோம் 124 766 அப்படிங்கிற 124 766ங்கிறதுலேருந்து எடுத்து 561 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா 5க்கு நம்ம 8 வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மிஸ் பண்ணோம்னா அன்றைக்கி 8 வரும். ஸோ 8 எடுத்துக்குவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4ன்னு வச்சாங்கன்னா 1க்கு 6ன்னு வச்சா அடுத்த நம்பரான 7. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 847ங்கிற நம்பர் எடுத்துருக்குறோம். இதுக்கான ஃபுல் நம்பரையும் பார்த்துருவோம். இதுக்கான ஃபுல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5க்கு 3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பவரில், 4க்கு 7ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 7க்கு 2க்கு ஆப்போசிட் நம்பரில் நம்ம எடுப்போம். எந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏபிஐசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 84, 87, 82, 34, 37, 32, 47, 42, 72 அண்ட் 77. இதில் எனக்கு இந்த டபுள்ஸ் வருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எனக்கு 7 கெஸ்ஸிங்கில் வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். 7 ஸ்ட்ராங்கு, சப்போர்ட்டில் 4 நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 847, 372, 877, 347ங்கிற ஒரு 4 நம்பர் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து அதுக்காக ப்ளே பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது போட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட கால்ரட் ட்ரிக்ஸ் வீடியோவும் அண்ட் மெஷின் நம்பர் ட்ரிக்ஸ் வீடியோவும் அதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.